ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ இது ப்ரொமோஷனோ அது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஏன் வீடியோ போடல, ரொம்ப நாளாகிடுச்சு, ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, வீடியோ எடுத்து வைக்கிறேன். ஸோ அது போடணுன்னு நினைக்கிறப்ப டைம் இருக்க மாட்டேது, போட முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றாந்தேதி பங்குனி உத்திரம் வருது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்காங்க, நானும் பால் கூட எடுப்பேன். ஸோ அதனால் அதோட கொஞ்சம் சாமி படைக்கிறது, கொள்வது, சாப்பாடு செய்கிறது, ஸோ இதை மாதிரியே போயிட்டுருக்கு. அதனால் வீடியோ அதிகமாக போட முடியல. அண்ட் கண்டிப்பாக நான் ஒரு நாள் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒன் டே விளாக் அது மாதிரி நான் போடுறேன். 1ஆந்தேதி பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பேர் முருகருக்காக விரதம் இருந்திருப்பீங்க. அவங்களோட எல்லா கோரிக்கையும் நிறைவேறும். அண்டு என்னோடதும் நிறைவேறுன்றது என்னோட நம்பிக்கை. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். முருகரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். எனக்கு எந்த அளவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேண்டுற எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அண்ட் வீடியோவில் பின்னாடி லைட் இருக்கனால என் ஃபேஸ் வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல. எங்கள் ஊரில் பங்குனி உத்திரம் எப்பயுமே நடக்கும். ஸோ இந்த வருஷம் 2 ஸ்பெஷல் இருக்குது. 1ஆந்தேதி பங்குனி உத்திரம் அண்ட் செங்கழநீரம்மன் கோவில், வீராம்பட்டினத்தில் இருக்கிற செங்கழநீரம்மன் கோவிலில் 48வது மண்டல பூஜை அன்னைக்கு தான் நடக்குது, 1ஆந்தேதி. அண்ட் 2மே நடக்கிறதுனால எங்கள் ஊர் கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும். பட் இந்த தடவை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 2மே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மேபி லைவ் போட பார்க்குறேன், அப்படி இல்லையா, ஏன்னா நானும் பால் கூட எடுக்கிறனால என்னால் கண்டிப்பாக போட முடியாது. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் அவங்க அந்த வேலையை பார்க்குறனால அதுவும் எடுத்து என்னால் போட முடியாது. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில், ஷார்ட் வீடியோலையோ லாங் வீடியோலையோ நான் எங்கள் ஹஸ்பண்ட் வண்டி இழுக்கிறது அது எல்லாமே அதான் வீராம்பட்டினத்தில் நடக்கிற பங்குனி உத்திரம் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இது மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன் காமிக்கிறதுக்காக. மேக் மீ போல்டோட ஒரு ஹேர் 3-in-1 ஹாட் ஹேர் ப்ரஷ் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது பேக்கேஜ் புதுசாக கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது பேக்கேஜு. இப்படி தான் இது எனக்கு வரப்போ ஃபுல் கவர் பண்ணியும் எதுவுமே வரல, இப்படி தான் வந்துச்சு. இந்த உள்ள பாக்ஸோட இப்படி தான் வந்துச்சு. இதில் போட்டிருக்கிறது 7000 போட்டிருக்காங்க. 7000 போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஆனால் நான் நைக்காவில் வாங்கியிருந்தேன். நைக்காவில் இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, 3000க்கு போட்டிருந்தாங்க. 7000ன்றது அப்படியே பாதியாக கம்மி பண்ணி 3000 போட்டிருந்தாங்க. ஸோ 3000க்கு தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இது வாங்கி நான் வீடியோ போடணும்னு நினச்சி அண்ட் போடவே முடியல. அது என்ன சுச்சுவேஷன் எனக்கு தெரியல. இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். ஸோ 4 o'clock சம்திங், நான் அப்போ தான் போனேன் 4 o'clock அப்படி. அந்த டைமில் தலை குளிச்சுட்டு போயிருந்தனால ஹேர் ட்ரையர் ப்ரெஷ்ஷு வெளியே எடுத்திருந்தேன். ஸோ அதனால் சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டுடலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வீடியோவே எடுக்கிறேன். ஆல்ரெடி இது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணாமல் இருக்குது. பட் சரி, ஓகே, இன்னொரு தடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது எடிட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். அண்ட் இப்படி தான் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, மேக் மீ போல் அப்படின்னு போட்டிருக்கு. பாக்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. அண்ட் நான் கேமரா ரொம்ப பிரைட்டாக இருக்கனால உங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு தெரியல. இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஓகே. அண்ட் இது ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேலே தான் அந்த கவர் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும், தெரியுதா? இப்படி தான் இருக்குது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். இதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 2மே, ஹேர் ட்ரையரும் சரி, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மிஷின், இது 2மே போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வரைக்கும்.
2 ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம இதுக்கு தனியா செட்டிங் ஸ்ப்ரேவும் இது வாங்கி ஒரு 2 டேஸ்லயே வந்து அதுவுமே வந்துருச்சு எனக்கு. அதுவுமே நான் போடுறேன். அண்ட் நெறைய பேர் வந்து நெறைய செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறது. இது இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நமக்கு வந்து அந்த ஹேர் வருது. அண்ட் இந்த பக்கம் எதுவும் கிடையாது. இது வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கா, இது வந்து நான் போட்டு காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின். இதுலேயே ஏரோ மார்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வந்து எனக்கு லைட்டாக இது வந்து ஹேர் வந்து கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த டைம் கண்டிப்பாக ஹேர் வந்து இந்த டைம் வந்து கொட்டும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஹேர் கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபால்ட்டுமே சொல்ல முடியாது. இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டா இது உள்ளதான் வந்து மீதி ஒயர் வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இதுக்கு தனியாக புக்கு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அண்ட் வந்து லென்த்து வந்து முன்னாடி வச்சிருந்த ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கட்டிங் ஷேப்பில் இருக்கும்ல இப்படி பண்ணுறது. ஸோ அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங்காக வச்சாச்சு அது. ஸோ அதனால தான் மெயினாக இதை வாங்கினது. இது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அண்டு மெயினாக வந்து எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னருக்கு பதிலாக ஹேர் இதுதான் மெயினாக நான் வாங்கினேனே. இதுக்காக மட்டும்தான் நான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால தான் வாங்கினேன். அண்ட் வந்து இது இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 லாக் இருக்குது. இது வந்து ஓப்பன் அண்ட் இது லாக்கு அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வார்ம் கொடுத்துருக்காங்க, லோ கொடுத்துருக்காங்க, மீடியம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான இதில் வச்சு நம்ம வந்து இப்படி இது பண்ணிக்கலாம். இது இப்படி திருப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நேராக வச்சு உள்ளே போயிடுச்சா இப்படி வச்சுட்டு இதை இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இதுவுமே செட் பண்ணுறது. அண்ட் வந்து மறுபடியும் இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு இது பண்ண ரைட் அண்ட் லெஃப்ட் இது மட்டும்தான் இதில் இதுவே. அண்ட் இது மாதிரி பண்ணால் வந்து இதுவாகிடும், ஓப்பன் ஆகிடும். அண்ட் இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்ரி வந்து இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டா இது உள்ளதான் வந்து மீதி ஒயர் வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு தனியாக புக்கு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அண்ட் வந்து லென்த்து வந்து முன்னாடி வச்சிருந்த ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கட்டிங் ஷேப்பில் இருக்கும்ல இப்படி பண்ணுறது. ஸோ அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங்காக வச்சாச்சு அது. ஸோ அதனால தான் மெயினாக இதை வாங்கினது. இது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அண்டு மெயினாக வந்து எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னருக்கு பதிலாக இதுதான் மெயினாக நான் வாங்கினேனே. இதுக்காக மட்டும்தான் நான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இங்கே 2 லாக் இருக்குது. இது வந்து ஓப்பன் அண்ட் இது லாக்கு அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வார்ம் கொடுத்துருக்காங்க, லோ கொடுத்துருக்காங்க, மீடியம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான இதில் வச்சு நம்ம வந்து இப்படி இது பண்ணிக்கலாம். இது இப்படி திருப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நேராக வச்சு உள்ளே போயிடுச்சா இப்படி வச்சுட்டு இதை இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இதுவுமே செட் பண்ணுறது. வந்து மறுபடியும் இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு இது பண்ணால் ரைட் அண்ட் லெஃப்ட் இது மட்டும்தான் இதில் இதுவே. இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்ரி வந்து 55,000 RPM மோட்டார் இதில் இந்த மிஷினில் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1200 வால்ட் வந்து பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்னிங் ஹேர் அண்ட் கேர்லிங் ஹேர், ஸ்மூத்னிங், அதாவது லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் வந்து கரண்ட் வந்து 360 வால்ட் இழுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், அது ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக ஆனால் வால்யூம் கொடுக்கும். இது உண்மையாக இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாவே இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் வந்து என் ஹேருக்கு வந்து அதிகமாக போட முடியாது. ஹேர் கேர்லி ஹேரு, இப்போ ஹேரும் கட் பண்ணிட்டேன், கேர்லி ஹேரு. அண்ட் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு நாள் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஸோ அப்போ தெரியும். ஸோ இது இல்லாதவங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்கில் வேறு போயிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த பீரியட்ஸில் தான் நான் வாங்கினேன். வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மந்த் 9 மந்த்துக்கு மேலே இருக்கும் இது வாங்கி. அண்ட் வந்து நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தடவையாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறது. அண்ட் மற்ற எல்லா ஃபங்க்ஷன் போகிறப்பையும் நம்ம வந்து ஹேர் உடனே ட்ரை ஆகணும்னா நான் வந்து ஹேர் ட்ரையர் போட்டுக்குவேன். செட்டிங் ஸ்ப்ரே, அதாவது ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே, அதுதான் இது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 500 அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராடக்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நைக்கால தான் ஆர்டர் போட்டேன். இது 500 rupees இதோட ரேட்டு. அண்ட் கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே போட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். அண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வந்து சம்மர் டைம் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்டு நான் மெயினாக அதிகமாக ஹெல்த்துக்கு ஃபுட் ரெசிபி அதிகமாக எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஸ்கின் கேர் வந்து வெளியே தான் பண்ணுவேனே தவிர உள்ளே வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கவே மாட்டேன். அப்படி இன்டேக் எடுத்துக்கிறதுனா மெயினாக வாட்டர் அதிகமாக எடுத்துக்குவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், உனக்கு அதிகமாக கருத்தேம்பல் இந்த கருவளையம் இல்லை, ஸோ அண்ட் வந்து இந்த இடத்துலலாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அது எதுவுமே இல்லை. எப்படி ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கலனாலும் அதுக்கேற்ற ஃபுட்டு எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நான் வந்து எப்பயுமே பாருங்க பக்கத்தில் வந்து இது மாதிரி வச்சுட்டே இருப்பேன், 24 மணி குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணி அதிகமாக இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துகிட்டே இருந்தோன்னா வந்து நம்ம ஃபேஸ் க்ளோவாகும். அண்ட் கரெக்டாக தூங்கிடணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அது மாதிரி வீடியோ நான் போடுறேன் ரெகுலராக. அண்ட் வந்து கொஞ்சம் வீடியோ டிலே ஆகி தான் வரும் நான் போடுற வீடியோ. ஸோ ஏன்னா எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ண முடியாமல் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஸோ என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அண்ட் வந்து இது வந்து ரெக்வஸ்ட் அண்டு எதுவாக வேணால் இருக்கலாம். என்னென்னா, ஷார்ட் வீடியோவுக்கு வியூஸ் போகுது பார்க்குறீங்க அண்ட் லைக்குமே பண்ணுறீங்க. அண்ட் அதுவே ஏன் லாங் வீடியோ பார்த்துட்டு ஏன் லைக் போட மாட்டீங்க? லைக் போடுங்க. நீங்கள் வந்து வியூஸ் அதிகமாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்க லைக் போட்டு பார்க்கலாம். பட் அது மட்டும்தான் என்னோட கோரிக்கை, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அண்ட் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இவ்வளோ பேர் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அண்ட் மேபி நான் ரெகுலராக வீடியோ ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பங்குனி உத்திரம் யார் யாரெல்லாம் வேறு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் அந்த முருகரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.